என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி வீடு தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜன்னல் தோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெல்லியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால மாடியும் இங்கே இல்லைங்க, அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான், மொட்டை மாடி எதுவுமே கிடையாது. அதனால் வேறு வழி இல்லை. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல தான் வச்சு ஆகணும். அப்படி தாங்க வச்சது. இது பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து லெமன் கிராஸு, வல்லாரக்கீரை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இங்கே தான் இருக்காங்க டெல்லியில். அவங்களும் இயற்கை தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்தேன் நான். அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை இந்த ஊரில் பார்க்குறதெல்லாம் அபூர்வம் தான். கிடைக்கும், ஆனால் ரொம்ப ரேராக கிடைக்கும். அதனால் அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த லெமன் கிராஸ் வந்து ஒரு புல் வகையை சேர்ந்ததுங்க. இது டீயில் வந்து இந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு டீ கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தோன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எனக்கு விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நம்மளே விதைச்சி நம்மளே அதை அறுவடை பண்ணி நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க விவசாயம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வல்லாரக்கீரை, இது ஒன்றுமே இல்லைங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்த வல்லாரக்கீரையை வந்து அந்த இலையை பறிச்சுட்டு நான் பொரியலுக்கு யூஸ் பண்ணுறதை பண்ணிவிட்டு மிச்சம் அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா கீழ்ப்பகுதி, அதை தான் சும்மா தான் ஊண்டி வச்சேன். அது பாருங்கள் எப்படி படர்ந்துக்கிட்டு நல்லா படர்ந்து வந்துருச்சுங்க. இந்த தக்காளி செடி பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுதுங்க. இந்த இடத்த விட்டு என்னால் போகவே முடியாது. சாயந்தரம் ஆனால் அங்கேயே உட்காந்து நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குங்க. மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக இருக்குங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள், சுற்றியும் பூரம் பச்சை பசேர்னு மரங்கள் அப்படி தான் இருக்குங்க. ஆக்சிஜனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள், சுற்றியும் மரம்தான். டெல்லியில் வாழ்ந்தாலும் கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஃபீல் கொடுக்குங்க இந்த இடம். அவ்வளோ அருமையாக இருக்கும். காற்று, இங்கே இருக்கிற கிளி, குயில், பறவை, காலையில் 5 மணி ஆச்சுனாவே போதுங்க, காகம் சத்தம் கொடுக்கும். கிளி, குயில் எல்லாமே சத்தம் ஊரில் இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் கொடுக்குங்க. ஓகேங்க, நன்றி.